ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் டார்க் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறோம். இது நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் கேமிங். இவர் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டார். கொஞ்ச நேரம் விளையாண்டு பார்ப்போம். இவர் சண்டை போட கொஞ்சம் நேரம் அடிக்க கூட முடியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்கார். அதுக்கப்புறம் கோஸ்ட் வந்துட்டார், கோஸ்ட் கேமர். கோஸ்ட் கேம் கூட வா கோஸ்ட் கேமர். என்ன கோஸ்ட் கேமர் இவ்வளோ லேட் ஆக்குறேன்? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் நடுவில் வாங்க, எல்லோரும் நில்லுங்க ஸ்ட்ரெயிட்டாக நில்லுங்கப்பா. எல்லோரும் குதிங்க. அதுக்கப்புறம் இதான் இன்ட்ராக்ஷன். நம்ம கேம் விளாடுறது பிளாக் ஃப்ரூட்ஸு. இவர்கிட்ட பேலன்ஸ் வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம போய் அக்செப்ட் கொடுத்துட்டோம்னா நம்ம போய் இவங்க கூட போய் சண்டை போடணும். நம்ம கம்பேக்ட் வச்சு கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணுவோம். இவங்க கூட லெவல் ஏறினா காசு வரணும். காசு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்குவாட் வாங்கிக்கலாம், கட்டானா வாங்கிக்கலாம். அடிச்சு எல்லோரும் அடித்து மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டோமா, கொஸ்டின் முடிச்சோடனே இன்னொரு கொஸ்டின் திரும்பி அதே கொஸ்டின் முடிக்கணும். அடுத்த ஐலாண்டோ கடனை வாங்குற அளவுக்கு அடுத்த ஐலாண்டு வர வரைக்கும் நம்ம இவங்க கூட ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கெயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் சேர்த்துட்டு நிறைய காசு லெவல் 7க்கு வந்துட்டு காசு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கட்டானா மிச்சம் பேர் கூட சண்டை போட்டு அவங்களுக்கும் கெயின் பண்ணி ஹெல்ப் பண்ணிடலாம். அடுத்த ஐலாண்டுக்கு வந்தாச்சு. அவங்களும் முடிச்சிட்டாங்க அவங்க கொஸ்டியும். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து தான் போகிறோம். கோஸ்ட்டு நம்மளுக்காக ஓட்டு வாங்கிட்டாரு கூப்பிட்டு போகிறேன்ட்டு. அதுவும் 2 பேரும் ஏறிட்டு அடுத்த ஐலாண்டு வந்துச்சு. 10 லெவல் 10ல் மங்கீஸ் கூட போய் சண்டை போடணும். ஐயோ, ஃபயர்ஃபாக்ஸ் எங்கே போனே? குதிச்சிட்டாரு ஃபயர்ஃபாக்ஸு. நீச்சல் அடித்து விட்டுட்டோம். நாங்கள் 2 பேரும் விட்டு வந்துட்டோம். இவ போயிட்டு அந்த அந்த காட்டுது பாருங்க க்ரீன் கலரில், அந்த இடத்துக்கு போயிட்டு நான் போய் கொஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஃபயர்ஃபாக்ஸை கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காரு. கொஸ்ட் எடுத்து மங்கீஸ் எடுத்துக்கணும். அதுவும் மங்கீஸ் கூட சண்டை போடணும் வேகமாகவே. கொஞ்சம் போர் அடிக்கும் கைஸ். அதனால தான் சீக்கிரமாக நான் கெயின் பண்ணதெல்லாம் சீக்கிரமாக ஓட்டிட்டேன், ஸ்பீடப் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் கொரிலாஸ் போய்ட்டோம். நம்ம கொரிலாஸ் வந்து பக்கத்து ஐலாண்டில் இருக்கார் கொரிலா. அது முன்னாடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம போய் கொரிலா கொஸ்ட் எடுத்துகிட்டு இவங்க கூட ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம். லெவல் 18க்கே வந்துட்டேன். இவங்க கூட இவங்களுக்கு கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணி ஓ மை காஷ், இன்னும் இங்கே பேருக்கு முடிக்கல பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த ஐலாண்டில் தான் மங்கீஸ் இருக்குது. நம்ம சாவி குதிச்சுட்டு கொரிலா கேம் கூட யாரோ சண்டை போட்டுருக்காங்க. இந்த கொரிலாஸ் கூட கெயின் பண்ணிட்டு ஓசிக்கில் எடுத்துகிட்டு போகிறாரு கோஸ்ட்டு கேமரு. இன்னும் நான் இனிமேல் கோஸ்ட்டு அடுத்தது வந்துச்சு. நம்ம அடுத்த கொஸ்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் மங்கி கிங் கொரிலா அது கூட தான் நம்மளுக்கு கொஸ்ட்டு. நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்களுக்கு கெயின் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். லெவலை குறைச்சி விட்டுட்டு இவங்கள ஓசி இதை எடுத்துக்கலான்னு விட்டோம். அதுவும் கொரிலா கிங்கை போயிட்டு சண்டை போட்டுருவோம். இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கவங்களாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஸ்பீட் ரன் பண்ணிடலாம் காய்ஸ். இவங்க கூட ரொம்ப நேரம் ஆக்கணும் அந்த கொரிலா கிங்கு. அதே போல் எல்லாருக்கும் ஏறியாச்சு. எல்லோரும் இதை கொரிலா கிங்கை பேசுறதுனால நம்ம லெவல் ஏறிட்டோம். திரும்பி கொரிலா கிங் தான். நம்ம அடுத்த லெவல் வர வரைக்கும் கொரிலா கிங்கை ஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு லெவல் எழுத்தி அடுத்த ஐலாண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கோஸ்ட்டுக்கும் இவருக்கும் ஹெல்ப் பண்ணி என்னால் முடியல. அவ்வளோதான், வந்தாச்சு, முடிச்சாச்சு. கடைசி அடி. அதுக்கப்புறம் அடுத்த ஐலாண்டு வந்துச்சு. அடுத்தது கோஸ்ட்டுக்கும் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு கோஸ்ட்டுக்கும் ஃபயர்ஃபாக்ஸுக்கும் இன்னும் வரல. அதனால் நம்ம கொரிலா கிங்கை அடித்து எக்ஸ்பி ஏற்றிடுவோம். எங்களுக்கும் ஏர் ஸ்ப்ளாஷ் வந்துச்சு நம்மளுக்கு கைஸ். எப்படி ட்ரை பண்ணுவோமா? ட்ரை பண்ணிட்டோம். ஏர் ஸ்ப்ளாஷ் வச்சு சண்டை போட்டுட்டு அடுத்த ஐலாண்டு இவங்க 2 பேருக்கு வந்துச்சு. அப்புறம் அடுத்த போட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அடுத்த ஐலாண்டு போகலாம் கைஸ். அடுத்த ஐலாண்டு வந்து கோஸ்ட்டு பைரட்ஸ். ஃபஸ்ட்டு தான் பைரட்ஸ் இங்கே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சுற்றிட்டு போயிட்டு இவன் கூட சண்டை போட்டுட்டு இருப்போம். அவங்க 2 பேர் செஸ்ட்டு கலெக்ட் பண்ண போயிட்டாங்க. நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டேன். கட்டானா அடுத்தது டியூல் கட்டானா கைஸ். நம்ம அடுத்தது அதை வாங்குகிறோம் லெவல் ஏற்றி. டியூல் கட்டானா வாங்கியாச்சு. இங்கே பாரு ஃபயர்ஃபாக்ஸே, நான் டபுள் கட்டானா வாங்கிட்டேன். டியூல் கட்டானா இதுக்கப்புறம் இவங்க கூட சண்டை போட்டு நம்ம எக்ஸ்பி ஏற்றிடுவோம். அதில் தான் டியூல் கட்டானா மாஸ்டர் பண்ணியாச்சு. 6 to 7.
அதுக்கப்புறம் என் தொல்லை தாங்க முடியல. என் கூட சண்டை போட்டுட்டு பிவிபி எனேபிள் பண்ணி விட்டு சண்டை போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தது திரும்பி அடுத்த கொஸ்ட்டுக்கு போயிட்டோம். பேரிட்ஸ் போயிட்டோம். நம்ம ப்ரூட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பைரட்ஸே படிக்கலாம். என்னது இது லெதரா மெனுவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அப்பப்போ ஏற்றணும் காய்ஸ். கன்னை தவிர ஃபஸ்ட்டு கன்னை தவிர மற்ற எல்லாத்தையும் ஏற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபென்ஸு இந்த மாதிரி ஸ்குவாடு அதில் ஏற்றுங்க. கன்னை மட்டும் வச்சுக்காதீங்க, 0 லெவலில் வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கன் வாங்க முடியாது, அதனால் வேஸ்ட்டு தான் அதுக்கு இது ஸ்டாட்ச் போட்டால். அடுத்தது ப்ரூட்ஸ் கிட்டே போகணும் நம்ம. ப்ரூட்ஸ் இன்னும் கொஞ்சம் 50 வந்துட்டேன்னா நான் வந்து இதுக்கு போயிடுவேன். அந்த சீஃப்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போட்டு தரலாம். இல்லை வேறு கோஸ்டி கேமர் வேறு நடுவில் ஒருத்தர் வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்காரு. ஓசி கில் எடுத்துகிட்டு இருக்காரு. கோஸ்ட்டுக்கு ஒருத்தர் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாரு, ஆனால் பாவம் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ரூட் போயிடுச்சு அவருக்கு. ஃப்ரூட்ஸ்னால போயிடுச்சு, பவர் போயிடுச்சு அவருக்கு. எப்படின்னா அவர் கேம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டார் கைஸ். இதுக்கப்புறம் இதை பார்க்க முடியாது. இந்த ஃப்ரூட் பவர் எவ்வளோக்கு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ சேட். அதுவும் இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இவங்களையும் நம்ம லெவலுக்கு ஏற்றி விட்டு நம்ம அடுத்தது இந்த போனால் எல்லாரும் சேர்ந்துன்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் கைஸ். சீக்கிரமாக முடிச்சா போதும். யாராச்சும் வந்து அடிங்கடா, ஏன்டா என்கிட்ட வரீங்க அதுவும் போட்டு தள்ளதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே ஏற்றுட்டாங்க, ஓசிக்கல் ஏற்றுட்டாங்கலாம் சொல்லக்கூடாது கைஸ். உங்களுக்காக தான் இவங்களை போட்டுறேன். நான் அடுத்த லெவலுக்கே போயிட்டேங்க. வந்து எடுத்துக்கோங்கடா சீக்கிரம். யார் வேணுமோ எடுத்துக்கோங்க, சண்டை போடாமல். அவன் அடுத்த வேலை இருக்கவன் தொல்லை பண்ணி எக்ஸ்ட்ரா கில் எடுத்துருக்காங்க. நான் கிடச்ச கில்லெல்லாம் கஷ்டப்பட்டு போடுவோம். கில் எடுத்துகிட்டு இருந்தானா காண்டாயிட்டேன். என் கையில் மட்டும் மாட்டா அவள்தான் முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டேன் ஒரு அடி. அதோட நம்ம இனிமேல் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2. ஓகே காய்ஸ், பாய் பாய்.